புது கேட்ச். ராஜாவே போடணும். தடயமே இல்லாம போடணும். ஆனா அது அவ்வளோ ஈஸி இல்லை. ராஜகோபால், இவனை எல்லாரும் ராஜான்னு கூப்பிடுவாங்க. எம்எல்ஏக்கு அடியாளாக இருந்தவன் இப்போ கவுன்சிலர் ஆகிற அளவுக்கு வளர்ந்து வந்து நிற்கிறான். எம்எல்ஏக்காக ஒரு ஒப்பந்தத்தை முடிச்சு கொடுத்த நம்ம ராஜாவுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெட்டி கைமாறு. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு எதிரான ஒப்பந்தங்கள். இப்போ இன்னொரு ஒப்பந்தம் வந்திருக்கு. இன்னொரு ஒப்பந்தத்தையும் அவன் முடித்தானா பானஸ்வாடிக்கே அடுத்த கவுன்சிலர் ராஜா தான். ஹலோ. ஹலோண்ணா, அவர் இப்போ தான் வந்திருக்கிறார். பொட்டி கை மாறன்குது. பொட்டி வந்துச்சா? அந்த ராஜா கைக்கு ஒரு பொட்டி போயிருக்கு. அதுல தங்கமும் பணமும் இருக்கு. ஜாக், நீ தான் அந்த ராஜாவை போட்டு பொட்டியை தூக்கின்னு வரணும். சரிண்ணா. இவன் தான் ஜாக், லோக்கல் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றிட்டு இருப்பான். காலேஜ் பசங்களெல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு ஏரியாவில் கெத்தாக சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கு அவங்க அண்ணன் ரமேஷ் இருக்கான்ற தைரியம். ரமேஷ் ஏரியாவில் பெரிய கை. இவர் எல்லாரும் ஏசுன்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா இவர் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை முடிக்காமல் விட மாட்டார். சின்ன சின்ன அடிதடி சண்டைன்னு சுற்றிட்டு இருந்த நம்ம ஜாக்கு இப்போ ராஜகோபால் மாதிரி ஒரு அரக்கனை போட்டுட்டு அவன் வீட்டில் இருந்து பொட்டியை தூக்கின்னு வரணுன்ற ஒரு பெரிய வேலையை கொடுத்துருக்கார் ரமேஷ். ரமேஷ் எது சொன்னாலும் அதை மறுக்காமல் அப்படியே செய்வான் ஜாக். அவனை உயிரோடு விட்டுட்டு பொட்டியை மட்டும் தூக்கின்னு வந்து எனக்கு உன்னை தேடி வந்து போடுவான். சரிண்ணா. கேஸ் எதனா ஆயிடுச்சுனாக்கா நம்மளுக்கு ஒரு மாட்டியோட ஒரு ஆள் வேணும். அதுக்குன்னே ஜோக்கர் ஒருத்தர் இருக்காண்ணா. யாரா ஜோக்கரு? என் ஃப்ரெண்டு சேகர். இவன் தான் சேகர். இவனுக்கு சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு ஆசை. ஆனால் மொக்கையாக காமெடி பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பான். ஏன் ஊதணுமா? வெயிட்ரா, நாட் நவ். மச்சான், இந்த வீலிங் வச்சேன்டா மெயின் ரோட்ல. போலீஸ் வந்துட்டா சென்டர்ல. நான் ரைட் ஏற்றி லெஃப்ட் ஏற்றி ஸ்ட்ரெயிட்டாக போய் நான் பார்த்துனே இருக்கிறேன். என்ன அப்புறமா என்ன பண்ணேன், ஸ்ட்ரெயிட்டு பார்க்காம ஸ்ட்ரெயிட்டாக போயினேன்ட்டேன் நான். சூப்பர்ரா. நானும் பெரிய ஹீரோ ஆகிட்ட அஜித் குமார் மாதிரி வீலிங் அடிக்கிறேன். அதெல்லாம் சொல்கிற பார்த்தியா நீ? சரி சரி விடு.
வாடா ஜாக். சேகர் ஹாப்பி பர்த்டேடா. கொஞ்சம் வா பேசணும். எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும்டா. டேய் சண்டைலாம் நான் வரலடா. சண்டைலாம் இல்லைடா. ஊருக்கு போய் பொட்டி தூக்குறோம் அவ்வளோதான். என்னது பொட்டி தூக்கணுமா? டேய் போடா, பொட்டி தூக்கணும் ஜட்டி தூக்கணும்னு. உன் கூட பொட்டி தூக்கணும் தான் நான் எப்படா ஹீரோ ஆகுது? அண்ணன் காசு கொடுப்பாரு, 1 லட்சம் உனக்கு, அப்புறம் நீ தாண்டா ஹீரோ. கொடுப்பாரா? கொடுப்பாரு. பிரச்சனை எதுவும் வராதுல்ல? அதெல்லாம் எதுவும் ஆகாதுடா. சரி எப்போ போய் தூக்குறோம்? டேய் எத்தவமா கௌத்தாமான்லாம் தூக்கிட முடியாது. எது இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணோம். அவ்வளோதான். நாளைக்கு நான் அண்ணனை பார்க்க போகிறேன், நீ வர. எப்படி? ஆ என்னடா இது? பூட்ஸு, ஜாக்கெட்டு, ரேபான் கிளாஸு. எதுக்கு? நீ தானே சொன்ன அண்ணனை பார்க்க போகிறேன்னு, அதான் மாசாக வந்திருக்கேன். போகலாமா? சரி வா போகலாம். இந்த மாதிரிலாம் அண்ணன் முன்னாடி வந்து தமாஸ் பண்ணாமல் இரு. போ 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 பார்க்கலாம். என்ன இவன் தானா சேகர்? தம்பி தெரியல, ஒருத்தனை போடணும். என்னது போடணுமா? நீ அங்கே போய் நில்றா. என்னடா அவனுக்கு சொல்லலையா? இல்லைண்ணா, வெறும் பொட்டி தூக்கணும் தான் சொன்னேன். கரெக்டாக இருக்கோ இல்லை? அண்ணா நான் பார்த்துக்கிறேண்ணா. அந்த ராஜகோபாலை போட்டு பொட்டியை தூக்கின்னு வர. ராஜாவை 2-3 நாள் ஃபாலோ பண்ணு, பாரு, பிளான் பண்ணிட்டு போட்டுரு. சரிண்ணா. டேய் உங்க பாரா ராஜா. யார் அவரு? உங்கள் பெரியப்பா கேபிள் ராஜாவா? டேய் வாடா நான் காட்டுறேன். டேய் என்னடா இது? பொட்டி தூக்கணும்னு சொல்லிட்டு இங்கேண்டா கூட்டின்னு வந்த? அவன் ஊடு பூந்தாண்டா பொட்டி தூக்கணும். இது அவரு வீடு பூந்தா? மாட்டினா நம்மளும் இங்கே கூட்டின்னு வந்து அடிப்பாரா? பயப்படாதடா, அதான் நான் இருக்கல்ல, எதோ ஆகாது. ராசா நீ இருப்ப, எங்கே இருப்ப? அந்த ஆள் காலுக்கு அடியில் அடி வாங்கின்னு இருப்ப. டேய் அவன் இல்லாத நேரமா பார்த்து ஊடு பூந்து பொட்டி தூக்கிடலான்டா, சேஃபா. ஏதோ சொல்கிற, நான் போதும். அவன் இந்த வழியாக தான் வருவான். ಅಣ್ಣ ಹಲೋ ಜಾಕ್, ಹೊಸ ಇನ್ಫಾರ್ಮೇಷನ್ ಬಂದಿದೆ. ಪೆಟ್ಟಿ ರಾಜಗೋಪಾಲ್ದು ರೆನೋವೇಟ್ ಆಗ್ತಿರೋ ಹೊಸ ಮನೇಲಿದೆ. ರಾತ್ರಿ ಅವನೊಬ್ಬನೇ ಇರ್ತಾನೆ, ಯಾರೂ ಇರಲ್ಲ. ನಾನು ನಿಂಗೆ ಲೊಕೇಶನ್ ಕಳಿಸ್ತೀನಿ, ಹೋಗಿ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಂಬ. சரிண்ணா. இதாண்டா அந்த ஆளோட வீடு, ரெனோவேஷன் ஆயின்னு இருக்கு. அவன் ரூமில் தான் பொட்டி இருக்கு.
ஏய் எல்லாம் செட் ஆயிடுச்சு. ஷார்ப்பாக நம்ம 3 மணிக்கு வரோம், பொட்டி எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். ஆமாம், உள்ளே எப்படி போகிறது? ஓ உள்ளவா? டூப்ளிகேட் கீ கூட ரெடி ஆயிடுச்சு. ஆறாமல் நம்ம உள்ளே போகலாம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஏதோ பண்ணுற. ஏய் நீ நிம்மதியாக போய் தூங்கு. ஷார்ப்பாக 2:40 உன்னை எழுப்ப கால் பண்ணுறேன். நீ வா, வந்தா போதும், பார்த்துக்கலாம், அவ்வளோதான். சரிடா, நான் 2:40 கால் பண்ணுறேன். ஹலோ, எஞ்சிட்டியாடா? சீக்கிரம் கிளம்பி வாடா, நமக்கு நிறைய வேலை இருக்குது. இதோடா வந்துட்டேன்டா டேய். சாவி குடுறா. ஏய் உங்ககிட்ட தான்டா இருக்கணும். டேய் என்னடா துருக்க முடியுதா பாருடா. டேய் இங்கே வாடா. எப்படா ஓப்பன் பண்ண? தெரிலடா, தெரிஞ்சிருச்சுடா. சரி பரவாயில்ல, வா போலாம். டேய் பொட்டி எங்கடா? டேய் இதுக்கு மேலே தான்டா தேடணும். நீ இப்படி போய் தேடு, நான் மேலே போய் தேடுறேன். சரி போ. ராஜாவா? டேய் நாடா கத்தியெல்லாம் எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான்டா. அடங்கும் இல்லை, அந்த ஆள் பார்த்தானா கோடவுனில் போட்டு கும்மாண்டா. டேய் போய் பொட்டியை தேடுறான். ஜாக் ஜாக் டேய் டேய் யாரும் இல்லைன்னு சொன்னியாடா. உள்ளாந்தால் வீட்டு வேலைக்கார பாரு, புஷ்டு பத்துன்னுக்குறான். என்னடா சொல்ற? யாரா அது? போய் பாடுறாங்க. டேய் இங்க வாடா. டேய்
ஆல்ரெடி போட்டுக்கிறான். இதாண்ணா அந்த ஆளு போடணும் நீந்தான். டேய் பொட்டியை தேடுறான். ஏய் போலீஸ் வந்துட போகிறாங்கடா. டேய், வாடா போகலாம். எந்த ரூம்லயுமே பொட்டி இல்லையேடா. ஏய் வாடா போயிடலாம். டேய் 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 இங்க நின்று ஏதோ பேச. நீ முதல்ல வீட்டுக்கு போ, அப்புறம் பாத்துக்கலாம். ஏய் அண்ணா 1 லட்சம் கொடுப்பார்ல. இதுல கொடுப்பாரு. டேய் நானே பொட்டி கடிக்கலன்னு கான்ல இருக்க. நீ முதல்ல வீட்டுக்கு போ, அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க டேய் நிக்காத போடா. ஹலோ உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ண்ணா. நான் வந்து சொல்றேண்ணா. என்னடா ஆச்சு? பொட்டியை தூக்கிட்டீங்களா? நான் அவனை ஆல்ரெடி யாரோ போட்டுக்கிறாங்கண்ணா. அங்க பொட்டியோ இல்லைண்ணா. போட்டுக்கிறாங்களா? யாரா? என்னடா அவனுக்கு சொல்லலையா? இல்லைண்ணா வெறும் பொட்டி தூக்கணும் தான் சொன்னேன். கரெக்டா இருக்கோ இல்ல? அண்ணா நான் பார்த்துக்கிறேண்ணா. அந்த ராஜகோபாலை போட்டு பொட்டியை தூக்கின்னு வரேன். ಅಣ್ಣ ಪೆಟ್ಟಿ ರಾಜಗೋಪಾಲ್ದು ರೆನೋವೇಟ್ ಆಗ್ತಿರೋ ಹೊಸ ಮನೇಲಿದೆ. அவன் ரூமில் தான் பொட்டி இருக்கும். ஹலோ எஞ்சிட்டியாடா? சீக்கிரம் கிளம்பி வாடா, நமக்கு நிறைய வேலை இருக்கு. இதோடா வந்துட்டேன்டா. டேய் ஏய் வாடா போயிடலாம். நான் வந்து சொல்றேண்ணா.